நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். நம்மளுக்கு அவர் ஆறுதல் செய்வார். உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றி விடுவார். நான் காலையில் எழுந்த உடனே கிச்சனுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டீ தான் போடுவேங்க. என் பையனுக்கு 7:20 7:20க்கு ஒரு பஸ் வரும், அதில் ஏற்றி விடணும் ஸ்கூல் பஸ்ஸில். அவனை வந்து டீ போட்டு அந்த டீ நல்லா ஆறுனா தான் அவன் குடிப்பான். ஃபேன் போட்டு வச்சு அதை ஆறினோடனே தான் எழுப்பி விடுவேன். தேவனும் அதான், உங்களுடைய மனதை ஆற்றுறார். அவர் உங்கள் மனசுக்கு ஃபேன் போட்டு உள்ள அவரே வந்து அவர் உங்களுக்கு வந்து தேற்ற போகிறார், உங்களை தேற்றுவார். உங்கள் மனசு ஃபுல்லாக ஆறாமல் இருக்குல்ல, சூடாக இருக்குது, ஆறாமல் இருக்குது, எக்கச்சக்க காயங்கள். தேவன் என்ன பண்ணுறார், அவர் வந்து உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். என்னங்க, என் வாழ்க்கை பால் அடைஞ்சு போயிருக்கு, காஞ்சு போயிருக்குது, பாலாக போயிருக்குது. எப்படி அவரால் தேற்ற முடியும்? எந்த அளவுக்கு தேற்ற போகிறாருன்னா, ஒரு ஏதேன் தோட்டத்தை மாதிரி தேற்றி விடுவாராங்க. எப்படிங்க ஏதேன் தோட்டத்தை அளவுக்கு உங்களை தேற்ற முடியும்? ஒன்றும் இல்லாத பாலாகி போன இந்த வாழ்க்கையை எப்படி அவர் உங்களை தேற்ற முடியும்? கர்த்தரின் தோட்டம் மாதிரி மாற்றுவேன்னு சொல்கிறார். ஒன்றுமே இல்லை, பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, அவரால் தேற்ற முடியும். எப்படி? ஒரு மனிதன் உண்டாக்கின தோட்டம் மாதிரி இல்லையா, ஏதேன் தோட்டம், தேவன் உண்டாக்கின தோட்டம் அளவுக்கு செழிப்பு இருக்குமாங்க. அந்த அளவுக்கு பாலா போன உங்கள் வாழ்க்கையை அவர் சரி பண்ணி தரேன் அப்படின்றாங்க. ஒரு வாத்தியார், ஒரு டீச்சரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ சரி பாஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டா, ஒரு பார்டர் மார்க் எடுத்துட்டா என்ன பண்ணுவார், 2 மார்க் 3 மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சுருவார். பாஸ் ஆகி போட்டோம். அப்போ அவருக்கு வந்து கிரேஸ் மார்க் போட்டுருவார். சரி பாஸ் ஆகி போகட்டும். அந்த பேப்பரில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவார், ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த பேப்பரை ஃபெயில்னா ஃபெயில் தான் போட்டு வைப்பார். நம்ம தேவன் அப்படி கிடையாது. பாலாகி கடந்தா கூட உங்கள் பேப்பரில் நீங்கள் ஒன்றுமே எழுதலைனா கூட அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை அப்படியே ஏதேன் தோட்டம் மாதிரி மாற்றி வைப்பார். அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, காஞ்சு போய் கிடக்குது, பாலாகி போய் கிடக்குதுன்னா கூட அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செழிப்பு எப்படி இருக்கும்னா, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த அளவு உங்களை மாற்றுவேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு சொல்கிறாரு. அதனால் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், நீங்கள் துதிக்க முடியும். கீத சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். என்னால் துதிக்க முடியல, என் வாழ்க்கை பாலாகி போய் கிடக்குது, எப்படி துதிக்கிறது, எப்படி பாட்டு போடுறது, எல்லாம் கேட்கும். ஏன்னா அவர் ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு செழிப்பை உங்களுக்கு அனுப்ப போகிறாரு. சரிங்களாங்க? அவர் ஒரு ஏதேன் தோட்டம் அளவுக்கு உங்களை நான் செழிப்பாக்குவேன்றாங்க. இந்த உலகத்திலேயே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியுமா, அப்படி தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் தேவன் உங்களையே ஏதேன் தோட்டமாக மாற்றுறேன்றாங்க. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க. யோசேப்பு வாழ்க்கையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, பாலாகி போய் கிடந்துச்சு. எல்லாம் அவங்க அண்ணனுங்க அவனுடைய வாழ்க்கையே பாலாக்கிட்டு போயிட்டாங்க. அவன் ரொம்ப கவலையாக இருந்தான், என்ன பண்ணுறது. அதில் வேற ஒரு விஐபியோடைய மனைவி வேற பொய் கேஸ் வேற போட்டு வச்சுருந்தான். அந்த பொய் கேஸ் வேற அவன் மேலே இருந்துச்சு. அவன் பேர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அவன் எகிப்தில் 10 அண்ணன்களில் தம்பி இல்லை, அப்பா கிடையாது. ஆனால் தேவன் எகிப்தில் அவனோடு கூட இருந்தார். அதனால் அவன் செழிப்பானான். ஏதேன் தோட்டம் மாதிரி அவன் செழிப்பாக மாறினான். எப்படி அவன் செழிப்பாக மாறினான்? ஒரே நாளில் தேவன் என்ன பண்ணார், 30வது வயசில் அவனை கொண்டு ராஜா முன்னாடி நிறுத்தினார். நீங்கள் ஆதியாகமம் 41:42 எப்படி தேவன் செழிப்பாக்கினார் நீங்கள் பாருங்களேன். அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு விடுறார் ராஜா. அது முத்திரை மோதிரம், ராஜாவுடைய முத்திரை இருந்துச்சு. அவன் மாதிரி ஒரு மோதிரம் போட்டு விட்டார். அப்புறம் கழுத்தில் போடுறதுக்கு ஒரு சரப்பணி, பொன்னாலான சரப்பணி, அது ஒரு செயின் அது கொடுத்தாங்க. மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாங்க. அவன் யோசிப்புக்கு ஜெயில் கைதிகளுக்கு போடுற ட்ரெஸ் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. நான் ராஜா மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தாரு. அப்புறம் ராஜா ஏறி போகக்கூடிய அந்த 2 ரதம் வச்சுருந்தாரு. ஒரு ரதத்தை இவனுக்கு கொடுத்துட்டாரு, 2ஆம் ரதத்தை இவனுக்கு கொடுத்துட்டாரு.
அப்புறம் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் யோசேப்பை பார்த்து தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஃபுல்லாக பணியணும், அப்படியே கீழே விழுந்து தெண்டனிட்டு நீங்கள் பணியணும். அப்படி ஒரு மரியாதை கொடுத்தார். மரியாதையே இல்லாத ஒரு யோசேப்புக்கு. யாராவது ஜெயில் கைதியெல்லாம் மதிப்பாங்களாங்க, ஆனால் அவனுக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அதிகாரத்தை கொடுத்தார். யாரும் யோசேப்பு உத்தரவு இல்லாமல் கையை அசைக்கக்கூடாது, காலை அசைக்கக்கூடாது, அப்படி ஒரு அதிகாரத்தையும் அவர் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் யோசேப்பு கிட்ட சொன்னார், உன் பேர் கெட்டு போய் கிடக்குதுல்ல, கேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது உன் மேலே, நீ வேற அடிமையாக வேற இருக்க, உன் பேரை நான் மாற்றிடுறேன், சாப்நாத் பண்ணையா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாரு. ராஜா ஒரு பேர் வைக்கிறார். 30 வயசு நிரம்பிய ஒரு மனிதனுக்கு ராஜா பேர் சுட்டுறார், ஒரு பட்ட பேர், சாப்நாத் பண்ணையா, இதுதான் உன் பேர் சொல்லிட்டு ஆஸ்நாத் என்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவ்வளோ செழிக்க வைக்கிறார் தேவன். அவனை ஒரே நாளில் பாலாகி போன பங்களா மாதிரி இருந்தான். அவனை ஒரே நாளில் ஏதேன் தோட்டம் மாதிரி செழிக்க வச்சார். தேவனால் முடியுங்க, உங்களை தேற்றிவிட முடியும், அவரால் முடியும். உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்வதற்காக வருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களை தேற்றுவதற்காக வந்திருக்கீங்க. பாலாகி கிடந்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போய் கடந்திருந்தா கூட பரவாயில்ல. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டம் மாதிரி மாற்றுறீங்க, ஏதேன் தோட்டம் மாதிரி மாற்றுறீங்க. அந்த அளவு செழிப்பு கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு எங்களை கழுவுங்கப்பா. கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம், அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.